வணக்க நேர்களே, துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் பயணித்துக் கொண்டு சாதித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பிரமுகரைத்தான் நாங்கள் இன்றைய தினம் இந்த துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடாக சந்திக்கப் போகின்றோம். தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற இவரை எழுத்தாளனாக தெரிந்திருக்கும், ஒரு கலைஞனாக தெரிந்திருக்கும், ஒரு இசை அமைப்பாளராக தெரிந்திருக்கும். இவ்வாறு ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பிரபாகரன் என்கின்ற பிரமுகரைத்தான் நாங்கள் இன்றைய தினம் சந்திக்க போகின்றோம். வணக்கம். வணக்கம். உண்மையில் இன்றைய தினம் உங்களை இந்த நிகழ்ச்சியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து, மதுரை மாவட்டத்தில் இருந்து நீங்கள் இலங்கைக்கு வருகை தந்து யாழ்ப்பாண மக்களுடனும் நீங்கள் பழக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் நீங்கள் வருகை தந்திருக்கின்றீர்கள். எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருந்து இங்கு வந்து இங்குள்ள மக்களினுடைய பிரச்சனைகள், அதே போன்று இங்குள்ள இளைஞர் யுவதிகள், அதே போன்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர் யுவதிகள் அவர்களை எவ்வாறு வளப்படுத்துவது போன்ற ஆய்வுகளை கூட நீங்கள் செய்கின்றீர்கள். மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சரி, உங்களுடன் நான் கேட்கின்றேன் ஒரு கேள்வி. இவ்வாறு ஒரு எழுத்தாளனாக, ஒரு இசையமைப்பாளராக, ஒரு கலைஞனாக நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை பிரபாகரன் என்கின்ற உங்களை ஒரு இசையமைப்பாளர் என்று சொன்னால் பெருமையாக இருக்கின்றதா, ஒரு கலைஞன் என்று சொன்னால் பெருமையாக இருக்கின்றதா, அல்லது ஒரு எழுத்தாளன் என்று சொல்வதில் உங்களுக்கு பெருமையாக இருக்கின்றதா? இது எல்லாவற்றுக்கும் மேலாக அடிப்படையில் நான் ஒரு ஆசிரியர். ஒரு 35 ஆண்டுகள் கல்லூரியிலே ஒரு பேராசிரியராக பணிபுரிந்து சென்ற ஆண்டு தான் ஓய்வு பெற்றிருக்கிறேன். அதனால் அடிப்படையில் நான் ஒரு ஆசிரியர் தான். இந்த கலை விஷயங்கள் எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட ஆர்வத்தின் காரணமாக உருவானது. அது ஒரு முழுநேர கலைஞனாகவோ அல்லது இசையமைப்பாளனாகவோ எழுத்தாளனாகவோ என்னை நான் கருதி கொள்ள முடியாது. இது எல்லாவற்றையும் என்னுடைய ஆசிரியர் பணிக்கு உதவி செய்கின்ற அல்லது உறுதுணையாக இருக்கின்ற ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்குறேன். அதனால் நான் என்னை ஒரு ஆசிரியன் என்று சொல்லிக்கொள்வதில் எனக்கு பெருமைதான். நான் நினைக்கிறேன் உங்களுடைய தாய் தந்தையரும் ஒரு ஆசிரியர் தான். அவர்களை பார்த்துத்தான், அதாவது உங்களுடைய இந்த ஆசிரியர் பணியை நீங்கள், நானும் ஒரு ஆசிரியராக வர வேண்டும், என்னுடைய தாய் தந்தையை போன்று நானும் ஒரு ஆசிரியராக வர வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு இருந்ததா? இல்லை, அப்படி நான் அதை அப்படி பொய் சொல்ல விரும்பலை. ஏன்னா நான் எங்களுடைய காலத்தில் படித்து வரும் பொழுது பெரிய எதிர்கால நோக்கங்கள் எல்லாம் இருந்திருக்கவில்லை. அப்பொழுது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகமோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய தொலைநோக்கு பார்வையோ அன்னைக்கு இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அப்போ படித்து அப்படியே அரசு பள்ளிகளில் படித்து, அப்புறம் நான் கல்லூரியில் பொருளாதாரம் தான் படிக்க ஆரம்பித்தேன். இளங்கலை பிஏன்னு சொல்லுவாங்க. பிஏ பொருளாதாரம் படித்து, பொருளாதாரம் பட்டம் பெற்ற பிறகுதான் தெரிஞ்சு நான் பொருளாதாரம் படித்திருக்க கூடாது என்று. ஏன்னா அதுக்கிடையில் எனக்கு இலக்கிய வாசிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இலக்கிய வாசிப்புனா பெரிதாக இல்லை, அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சமகால நாவல், சிறுகதை, நவீன இலக்கியத்தை வாசிப்பதில் ஒரு ருசி உண்டாயிருந்ததுனால பிஏ முடிக்கும் போது நான் என்ன முடிவு பண்ணேன்னா, இனி நாம் பொருளாதாரத்தை படிப்பதை விட இலக்கியத்தை படிப்பது நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் என்ற அடிப்படையில் வேலைக்கு செல்ல வேண்டும் அல்லது பேராசிரியராக வேண்டும் என்பது கூட அப்போது என்னுடைய யோசனையில் இல்லை. அப்புறம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் எம்ஏ எம்ஃபில் இலக்கியம் படித்ததற்கு அப்புறம் அது ஒரு ஆசிரியராகத்தான் ஆக வேண்டும் என்ற எண்ணம் கூட எனக்கு பெருசாக இல்லை. ஆனால் அப்படியே அந்த போக்கிலே போவது போல அந்த நீரோட்டத்தில் அப்படியே பயணம் செய்ததில் ஒரு ஆசிரியனாக உள்ளே நுழைந்து விட்டேன். ஆனால் வாசிக்கக்கூடியவர்களுக்கு, பேச விருப்பம் இருப்பவர்களுக்கு ஆசிரியர் தொழில் எப்பயுமே ஒரு சுவாரஸ்யமாகத்தான் இருக்கும். அதனால் அன்னையிலிருந்து எனக்கு ஒரு வகுப்பறைக்கு செல்வது என்பது ரொம்ப சுவாரஸ்யமானது. ஒரு வேலையாக இருக்க, ஆசிரியருக்கான அடிப்படை அப்படித்தான் இருக்க முடியும். ஒரு வேலைக்கு செல்றோம்னு நினச்சிக்கிட்டு ஒரு வகுப்பறைக்குள்ளே நுழையும் போது அங்கே ஒரு ஆசிரியர் இருக்க மாட்டான். அங்கே போய் அந்த மாணவர்களை பார்க்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, நம்ம பேசுறதுலையும் கலந்துரையாடுறதுலையும் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யம் இருக்கக்கூடியவர் தான் ஒரு ஆசிரியராக இருக்க முடியும். அந்த வகையில் எனக்கு அது ரொம்ப பொருத்தமான எப்பயுமே மகிழ்ச்சியான விஷயமா இருந்திருக்கு. அதனாலேயே நான் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் இருந்து விட்டேன்னு கூட சொல்லலாம். சரி, உங்களுடைய பிறந்த இடம் ராமநாதபுரம், ஆனால் நீங்கள் தற்போது வாழ்ந்து கொண்டிருப்பது மதுரை. பிரபாகரன் என்ற உங்களை ராமநாத மண் எவ்வாறு வளப்படுத்தியது,
மதுரை மண் எவ்வாறு வளப்படுத்தியது? ராமநாதபுரம், அந்த காலத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் என்பது ஒரு பெரிய பகுதி. அதில் நான் இருந்த ஊர் வந்து ஒரு சின்ன கிராமம், நெருஞ்சிப்பட்டின்னு ஒரு சிறிய மின்சாரம் இல்லாத ஒரு கிராமம். பஸ் பேருந்து வசதி கூட இல்லாத ஒரு கிராமத்தில் என்னுடைய தந்தையார் வந்து ஒரு ஓராசிரியர் பள்ளியில் ஒரு 20 ஆண்டுகளாக ஆசிரியராக இருந்தார். சரி, நீங்கள் சொல்லுகின்ற இந்த காலகட்டம் எந்த காலகட்டம்? அது 60கள், 1960. அதற்கு முன்னாலேயே என்னுடைய தந்தையார் அங்கே பணி செய்கிறாரு. ரொம்ப சின்ன கிராமம், அது ஒரு கிறித்தவ பள்ளி, தொடக்க பள்ளியில் அவர் பணி. அப்புறம் என்னுடைய அம்மாவும் அதே பள்ளிக்கூடத்தில் 2 பேரும் தான் அப்போ ஆசிரியர்களாக இருந்தாங்க. அந்த ஊரில் நான் பிறந்து ஒரு 4 ஆண்டுகள் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் மாற்றலாகி நாங்கள் அடுத்த பகுதிக்கு வந்துட்டோம். இந்த பக்கம் விருதுநகர் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடியதில் படித்து இந்த பக்கம் வந்தது. அல்லது குறிப்பாக என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றமாக நான் கருதியது என்னென்னா, மதுரையில் இருந்த அந்த அமெரிக்கன் கல்லூரியில் நான் படிப்பதற்காக சேர்ந்தது தான். ஏன்னா அந்த பகுதியில் மதுரை ஒரு முக்கியமான நகரம், அது ஒரு ஹேப்பனிங் சிட்டின்னு சொல்லலாம். அதில் வந்து நிறைய பொதுக்கூட்டங்கள் நடக்கும். 80களில் பேச்சாளர்கள் வருவாங்க, எழுத்தாளர்கள் வருவாங்க, நிறைய திரைப்பட சங்கங்கள் இருக்கும், ஓவியர்கள் இருப்பாங்க, நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து எனக்கு ஒரு பெரிய என்னுடைய இன்றைய ஒரு இடத்திற்கு காரணம், கலை எல்லா விஷயங்கள்லையும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆர்வத்திற்கு காரணம் வந்து மதுரை தான். அதனால் ஒரு வகையில் இன்றைக்கி நான் என்னை ஒரு மதுரைக்காரன்னே சொல்லிக்குவேன். நான் நினைக்கிறது உங்களுடைய இந்த வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தியது மதுரை தான். மதுரை. சரி, ஒவ்வொருவருக்கும் இந்த படிக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆம்பிஷன், அதாவது எதிர்பார்ப்பு இருக்கு. நான் படித்ததன் பின்னர் ஒரு பொறியியலாளராக வர வேண்டும், ஒரு மருத்துவராக வர வேண்டும், ஒரு அக்கௌண்டன்டாக வர வேண்டும். ஆனால் உங்களுடைய ஆம்பிஷன் என்னவாக இருந்தது? அதான் இன்னைக்கு இந்த ஆம்பிஷன் அல்லது ஒரு இலக்கு நோக்கி பயணிப்பது என்பது வந்து கடந்த ஒரு 20 ஆண்டுகளில் இந்த விஷயங்கள் ரொம்ப பிரதானப்படுத்தப்படுது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு உலகமய சூழல் அல்லது பெரிய வேலைகளை நோக்கி போகிறது அப்படிங்கிறது, பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு, இதெல்லாம் அன்னைக்கு இல்லை. நாங்கள் படிக்கும்போது எங்கள் பெற்றோர்களே கூட பெரிதாக நீ இப்படி ஆயிரணும் அப்படி ஆயிரணும்னு சொல்லக்கூடிய இடத்துல இல்லை. ஏன்னா அன்னைக்கு அவர்களே ரொம்ப ஆசிரியர்களாக இருந்தாலும் கூட பெரிய வாய்ப்புகள் இருக்குங்கிறத பற்றிய பெரிய ஒரு அறிமுகம் அவங்களுக்கு இல்லை. அதனால் நாங்கள்லாம் எங்களுடைய பாதையில் நாங்கள் நடந்தோம்னா சொல்லணும். அதனால் எனக்கு வந்து பொதுவாக ஆம்பிஷன்னா கலைத்துறை எனக்கு ரொம்ப பிடித்த விஷயமா இருந்துச்சு. கண்டிப்பாக நான் ஒரு ஓவியனாவோ இல்லாட்ட ஒரு இசைத்துறையிலையோ இது மாதிரி ஆகணும்னு தான் நான் யோசித்தேன். ஆனால் அப்படி திட்டமிட்டு அதுக்காக பயணங்களை மேற்கொண்டு மெனக்கிடக்கூடிய சூழ்நிலைகள் அன்னைக்கு இல்லை. ஏன்னா அன்னைக்கு மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி உடனே போக முடியாது. ஆனால் அன்னைக்கும் போகக்கூடியவர்கள் இருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை அமையலை. அதனால பெரிய ஆம்பிஷனை வைத்துக்கொண்டு நான் பயணம் செய்தேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சரி, நாங்கள் இனி உங்களுடைய இந்த இசை கலை பயணத்துக்குள் நாங்கள் வரலாம். எவ்வாறு உங்களுக்கு இந்த திரைப்படத்துறைக்குள் நுழைவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது? திரைப்படத்துறைக்குள் நான் இப்போதுமே பெருசாக நுழைஞ்சிடல. பட் இயல்பாக சில வாய்ப்புகள் வரும்போது அதை நான் பயன்படுத்தியிருக்கேன்னு தான் சொல்லணும். இல்லை போனால் என்னுடைய திரைப்பட இதுங்கிறது என்னுடைய நண்பர்கள் மூலமாக வாய்த்தது. அதாவது நாங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு தெரியும், நான் வளர்ந்த என்னுடைய பதின்பருவ காலமும் இளையராஜாவுடைய வருகையோடு சேர்ந்து வந்த ஒரு காலம். 78 நான் வந்து ஒரு 80களில் கல்லூரியில் படிக்கிறேன். 80கள் 90கள் என்பது இளையராஜாவுடைய ஒரு பொற்காலம். ஸோ அந்த இசையில் தோய்ந்து வளர்ந்தவர்கள் நாங்கள். அப்போ கல்லூரி இசைக்குழுவில் நாங்கள்லாம் இருப்போம். நாங்கள் அப்புறம் சொந்தமாக ஒரு இசைக்குழு ஆரம்பித்து மதுரை பகுதிகளில் ஒரு 5-6 ஆண்டுகள் அங்கே இருக்கக்கூடிய கோயில் திருவிழாக்கள் இந்த மாதிரி மேடைகளில் பாடிட்டு இருந்த ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்புறம் என்னுடைய நண்பர்கள் சிலர் வந்து திரைப்பட கல்லூரியில் படித்த நண்பர்கள், அவர்களுடைய படங்களுக்கு இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து சில தொலைக்காட்சி தொடர்கள் 2000 அந்த காலகட்டத்தில், அப்புறம் சில குறும்படங்கள், சில ஆவணப்படங்கள், அவற்றுக்கு இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இதுதான் என்னுடைய நேரடியாக திரைப்பட துறைக்குள்ள நான் செஞ்சதுன்னு சொல்லலாம்.
மற்றபடி இப்போ ஒரு படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு, அது ஒரு தற்செயலாக வந்த ஒரு வாய்ப்பு. இந்த நீங்கள் இசை என்று கூறுகின்ற பொழுது நான் கேட்கின்றேன், அதாவது இசை ஒவ்வொரு இடங்களுக்கு ஒவ்வொரு அடையாளம் இருக்கும். அதே போன்று இந்த இசைகளில் நீங்கள் உங்களுடைய பகுதிகளில் கூட, அதாவது இந்தியாவில் கூட ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஒவ்வொரு மாவட்டங்களுக்கென்று இசைகளில் வேறுபாடு இருக்கின்றதா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இசை ஒரு பண்பாட்டு ரீதியான ஒரு விஷயம், ஒரு பண்பாட்டு கூறுகளில் ஒன்று தான் இசை. ஆனால் கடந்த 100 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த திரைப்பட இசை அல்லது வெகுஜன கலை, பாப்புலர் ஆர்ட்னு சொல்லக்கூடிய வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம், இந்த ஊடகங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த குறிப்பாக இசை உலகம் முழுவதும் ஒரு பொதுத்தன்மை அடைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் இன்னைக்கு இந்த வேறுபாடுகள்லாம் அப்படியே மழுங்கிக்கிட்டே வருது, பிளர் ஆகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அப்போ இன்னைக்கு கடைசியில் எந்த ஒரு இசையை கேட்டாலும் ஒரே மாதிரி இசை போன்ற ஒரு தோற்றம் வருது. நல்லா இப்போ தமிழ் நாட்டுப்புற இசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு இதுதான் தமிழ் நாட்டுப்புற இசைன்னு ஒன்று சொல்ல முடியுமான்னு கூட தெரியல. ஏன்னா அதில் திரைப்பட இசையினுடைய தாக்கம் ஏன்னா திரைப்பட இசைன்னு சொல்லும்போது அது மேற்கத்திய இசையினுடைய ஒரு இசை கோர்ப்பையும், ஆர்கெஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய, அரேஞ்ச்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வைத்துக்கொண்டு அதில் ஒரு மெலடின்னு சொல்லக்கூடிய அந்த மெட்டு மட்டும்தான் நம்ம விஷயமா இருக்கும். அதை வச்சுட்டு தான் நீங்கள் சொல்லணும். அதனால் அந்த மெட்டுலையுமே அந்த தன்மைகள் புறா திரைப்பட இசையமைப்பாளர்களால் பெரிதளவு மாற்றப்பட்டதுனால இன்னைக்கு எது நம்ம இசை, இது தமிழ்நாட்டு இசை, இது தெலுங்கு இசை, இது அப்படின்னு சொல்கிற அந்த வேறுபாடுகள் குறைஞ்சி எல்லாமே ஒரு வகையில் பாப்புலர் மியூசிக்ங்கிற ஒரு வகைமைக்குள்ளே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது ஒரு அபாயகரமான சூழ்நிலை தான் ஒரு வகையில். இங்கே கூட நான் கடந்த 10 நாட்களாக இங்கே பேருந்துகள் எல்லாம் பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் பயணம் செய்யும்பொழுது முழுக்க தமிழ்நாட்டினுடைய திரைப்பட இசை தான் ஓங்கி ஒலிச்சிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 80களில் கூட இலங்கையில் இந்த பயலான்னு சொல்லக்கூடிய சிங்கள பாடல்களை, அந்த இசையை பயன்படுத்தி வந்திருக்கக்கூடிய தமிழ் பாடல்களை நாங்கள்லாம் ரொம்ப விரும்பி கேட்போம். சுராங்கண்ணி, அந்த மாதிரியான கள்ளுக்கடை பக்கம் போகாதே, அந்த மாதிரி துள்ளல் இசை பாடல்கள் இருக்கும். ஸோ அந்த பாடலினுடைய தொடர்ச்சியாக வேறு விஷயங்கள் இங்கே வளர்ந்திருக்கிறதா என்று தெரியல. ஏன்னா நான் கேட்டது முழுக்க தமிழ் திரைப்பட பாடல்கள். அதுவும் ஒரு 80களிலிருந்து 2000 அந்த வகையான பாடல்கள் இன்னும் இங்கே ரொம்ப பாப்புலராக இருக்கிறத பார்த்தேன். அப்போ நான் சக நண்பர்கள்ட்ட கூட, அப்போ இலங்கைக்கென்று அல்லது இலங்கை தமிழர்களுக்கென்று ஏதாவது இசை மரபு இருக்கா இப்போதைக்கு அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு. ஆனால் இதே கேள்வி அங்கே கேட்டாலும் இதே சிக்கல் தான். மதுரையில் கேட்டாலும் இதே சிக்கல் தான். தினமும் திரைக்கப்பல் நிகழ்ச்சியில் இந்தியாவினுடைய மதுரை மாவட்டத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற ஒரு கலைஞன், பேராசிரியர், ஆசிரியர், அதே போன்று எழுத்தாளர், இவ்வாறு ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் தன்னால் பயணித்து எவ்வாறு சாதிக்க முடிந்தது என்பதை எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு முன்னர் அவர் குறிப்பிட்ட ஒரு விடயம், அதாவது இந்த இசையை பற்றி நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறோம். சரி, நான் உங்களிடம் கேட்கின்றேன், நீங்கள் குறிப்பிட்டது போன்று, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருந்த ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் இருந்த ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் இருந்த இசை தற்போது அதில் மேலத்திய இசைகளினுடைய தாக்கம் அதிகரித்திருக்கு. ஆனால் நான் கேட்கின்றேன், சரி, நீங்கள் ஒரு இசை கலைஞனாக இருக்கிறீர்கள், ஒரு தமிழ்நாட்டுக்கு என்று அதற்கான்று ஒரு இசையை கொண்டு வருகின்ற பொழுது அது தற்போதைய இந்த ஜெனரேஷனுக்கு எடுபடும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இல்லை, இந்த கேள்விதான் ஒரு சிக்கலான கேள்வி. இந்த கேள்வியை கேட்கும்போது தான் நம்ம ஒரு 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 மரபான ஒரு நாட்டுப்புற இசையவோ ஒரு தொல்லிசையவோ மாற்ற ஆரம்பிச்சிடறோம். ஏன்னா எப்பயுமே இன்றைய தலைமுறைன்னு சொல்கிறப்ப நம்ம இன்னைக்கு ஒரு நவீன உலகத்துக்குள்ளே வந்துட்டோம். இப்போ பழைய பாரம்பரிய சமூகத்தில் அவங்க குடும்ப தொழில்களோடு சம்மந்தப்பட்டிருப்பாங்க, அவங்க விழாக்கள் நடக்கும், அந்த பாடல்களை அவங்க பாடுவாங்க. ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு விதமான பண்பாடு, கலாச்சாரம், விழாக்கள், சடங்குகள் இருக்குது. அந்த பாடல்களை ஆண்கள் பாடுறத பாடுவாங்க, பெண்கள் பாடுறத பாடுவாங்க. அங்கே ஒரு ஸ்பெஷலைஸ்டு அல்லது ஸ்டாண்டர்டைஸ்ட் சிங்கர்னு ஒருத்தர் கிடையாது, தரப்படுத்தப்பட்ட சிங்கர்னு ஒருத்தர் கிடையாது. ஆனால் இந்த நவீன காலம் வந்ததுக்கப்புறம், இந்த தொழில்நுட்பங்கள் வந்ததுக்கப்புறம்,
ஒரு ஒளிப்பதிவு கூடங்கள் வந்ததுக்கப்புறம் இசை வந்து ஒரு தரப்படுத்தப்பட்ட விஷயமா மாறிடுது. அப்போ ஒரு காலத்தில் நம்முடைய பழைய சமூகங்களில் பாடத் தெரியாதவர் பாடத் தெரிந்தவர்ன்ற பாகுபாடு கிடையாது. எல்லாருமே பாடுவாங்க. ஒரு பாட்டை ஆரம்பிச்சா அங்கே கும்மி அடிச்சாங்கன்னா எல்லா பெண்களும் அந்த கும்மியில் இணைஞ்சிக்கிற எந்த விதமான சங்கோஜமும் இல்லாமல் இணைஞ்சிக்குவாங்க, அதோட சேர்ந்து பாடுவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு ஒரு குரலை வந்து என்ன செய்யறோம், உடனே ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பாடகரோட ஒப்பிடுறோம். ஓ, இவர் குரல் இது மாதிரி இருக்கு, அதனால இவர் நல்ல பாடகர், இது இப்படி இருக்கு அப்படின்னு. ஒரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் டிஎம்எஸ் மாதிரி எல்லாரும் பாட ட்ரை பண்ணுவாங்க. ஒரு காலகட்டத்தில் ஜெயசுதாஸ் மாதிரி பாட ட்ரை பண்ணுவாங்க. ஒரு காலகட்டத்தில் இளையராஜா மாதிரி அடிக்குரல்ல பாடுவாங்க. அப்புறம் ஏஆர் ரஹ்மான் வந்தோடனே எல்லாரும் உச்சத்தில் பாடுறதுதான் நல்ல. இது வந்து ஒரு வெகுஜன இசை பண்பாடு வந்து இப்படி மாற்றக்கூடிய ஒரு தன்மை உடையதா இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து பழைய இசையை இவர்கள் விரும்புவாங்க விரும்ப மாட்டாங்கன்ற இதுக்கு போனீங்கன்னா அதை நம்ம என்ன செய்யறோம், எல்லாருக்குமானதாக மாற்றும் போது அது அதனுடைய தன்மை இழந்துருது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பாரம்பரிய இசையை அதே தன்மையோடு வைத்திருப்பதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அதை அப்படியே விட்டுறக்கூடாது. இப்போ அதுதான் நம்மகிட்ட உள்ள சிக்கல். நம்ம இப்போ வந்து அந்த இசையை மாற்றி மாற்றி வேற ஒன்றாக மாற்றும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு வந்து இளையராஜாவுடைய பல பாடல்களில் இப்போ 1000 தாமரை மொட்டுக்களேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்து ஒரு கும்மி பாட்டிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு மெட்டு தான். ஆனால் அந்த மெட்டை ஒரு 4 வரியிலிருந்து அவர் அதை வேறு விதமாக டெவலப் பண்ணி வேற ஒரு அழகான பாட்டாக மாற்றிடுறாரு. ஆனால் அது ஒரு கும்மி பாட்டு. கும்மி பாட்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழலுக்காக பாடப்படுறது. முளைப்பாரி பாட்டும்பாங்க, மழை வர்றதுக்காக பாடப்படுறது. அந்த பாட்டு, அந்த மெட்டை இன்னைக்கு பாடினீங்கன்னா எல்லாரும் அது இளையராஜா பாட்டுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து அந்த ஒரு கும்மி, அது மழை வேண்டி பாடுறதுங்கிற அந்த கல்ச்சுரல் கான்டெக்ஸ்டை விட்டுட்டு அது இன்னைக்கு ஒரு திரைப்பட பாடலாகவும் ஒரு காதல் பாடலாகவும் மாறிடுது. அப்போ வந்து இன்னைக்கு அதை நம்ம என்ன செய்ய முடியாது, இன்னைக்கு அதுக்கு ஒரு மீனிங் இல்லாமல் போயிடும். அப்போ இன்னைக்கு அந்த மாதிரி நாட்டுப்புற இசை என்பது சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, திரைப்பட இசையமைப்பாளர்கள் அதை என்ன செய்கிறாங்க, அவர்களுடைய விருப்பத்துக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. அதை வந்து தடுக்க முடியாது, தவறுன்னு சொல்ல முடியாது. இது எல்லா இடத்துலையும் நடக்குது, இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமே பாரம்பரிய இசை வந்து இன்னைக்கு பாப்புலர் இசையோட, அது அரபிக் இதாக இருக்கட்டும், நம்ம தென்கிழக்கு ஆசியாவாக இருக்கட்டும், கொரியாவாக இருக்கட்டும், எல்லா இடங்களும் இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் இதை கொண்டு போகிறதுல இதை எப்படியாவது தனித்துவமாக இதை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சியும் இருக்கணும். இளைஞர்கள் கண்டிப்பாக இதை ஏற்றுக்குவாங்களா மாட்டாங்கன்ற பேச்சுக்கு, அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளே போக முடியாது. அப்படி போனால் நம்ம தோற்று போயிடுவோம். சரி, நீங்கள் இதற்கு முன்னர் நீங்கள் குறிப்பிடுவதைய, அதாவது நீங்கள் அந்த இளம் வயதில் நீங்கள் வளர்ந்து வருகின்ற அந்த காலகட்டத்தில் இசைஞானி இளையராஜாவினுடைய பாடல்கள் இசை அதனுடன் நீங்கள் உங்களுக்கு அந்த இசை பயணத்தில் ஒரு ஆர்வம் வந்ததா? ஆனால் இன்றைய இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கலாம், நீங்கள் குறிப்பிட்டது போன்று, அதாவது இந்த காலகட்டத்தில் இளையராஜா, பரத்வாஜ், ஏஆர் ரஹ்மான் ஒவ்வொரு இசையமைப்பாளர்கள் வருகின்ற பொழுது, இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று அந்த ஒரு இளைஞர்கள் எந்த இசையமைப்பாளரை பின்பற்றுகின்ற ஒரு தன்மை காணப்படும், ஒரு குழப்பமும் இருக்கு. கண்டிப்பா. அதாவது பொதுவாகவே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வெகுஜன இசையை கேட்பவர்கள் 10 பருவத்தில் எந்த இசையை கேட்கிறார்களோ அதற்கு அவங்க மறைமுகமாக அடிமையாக மாறிடுவாங்க. ஏறத்தாழ ஒரு 90% பேர். ஒரு 10% பேர் ஒரு தேர்ந்த இசை ரசிகர்களாக இருப்பாங்க. அவங்க வந்து எல்லா நல்ல அந்த தரத்தை பொறுத்து பின்பற்ற, இப்பயுமே வந்து சில 20 வயது 30 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பழைய காலத்து டி ராமநாதனில் ஆரம்பித்து நல்ல பாடல்கள்லாம் புரிந்து கொண்டு ரசிக்கக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. ஆனால் பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் வந்து அன்னைக்கு அவங்க 15 வயசுல இருக்கும்போது, 15லேருந்து 20 வயசுக்குள்ள இருக்கும்போது எந்த இசையை கேட்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறதோ அந்த இசையிலிருந்து தான் தங்களுடைய ரசனையை அவங்க வளர்த்துக்க முடியும். அதனால கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய 2000க்கு அப்புறம் பிறந்தவர்களுக்கு அவங்க ஏஆர் ரஹ்மான்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இளையராஜாவினுடைய பாடல்களை அவங்க பெரும்பாலும் கேட்கறது இல்லைங்கிறது ஒரு கசப்பான உண்மைதான். அடுத்து இப்போ வந்து அது ஏஆர் ரஹ்மானையும் தாண்டி இன்னைக்கு அனிருத் அல்லது யுவன் சங்கர் ராஜா அல்லது சந்தோஷ் நாராயணன் இந்த மாதிரி இன்றைய இளைய இசையமைப்பாளர்களுடைய பாடல்களுக்கு அவங்க நகர்ந்துட்டாங்கிறது உண்மைதான். ஆனால் இதை ஒன்றும் செய்ய முடியாது, இது இப்படித்தான் இருக்கும். இந்த வெகுஜன ரசனை என்பது இப்படித்தான் இருக்கும். அப்போ இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு இசை கேட்பவனாக
தமிழ் சினிமாவை பொறுத்தளவில் கடந்த 100 வருஷமா, ஒரு 1930கள்ல இருந்து இன்னைக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த கம்போசர்கள் இருந்திருக்காங்க. அதாவது அவர்களுடைய மெலடியின் அடிப்படையில் அந்தந்த காலகட்டத்தில் ரொம்ப தரமான மெலடிகளை அல்லது பாடல்களை கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த மரபு ஏறத்தாழ வந்து ஏஆர் ரஹ்மான் வரைக்கும் இருக்குன்னு நான் சொல்லுவேன். எம்எஸ்வி வரைக்கும் மிகச்சிறந்த எம்எஸ்வி அதில் ஒரு பெரிய ஒரு லெஜெண்டாக இருக்கார். ஒரு மைல் ஸ்டோன் வச்சுக்கிட்டோம்னா, இளையராஜா இதில் எல்லாத்தையும் தாண்டிய வேற ஒரு பரிமாணத்துக்கு அதை கொண்டு போகிறாரு. இளையராஜாவையும் கடக்கக்கூடிய அவரை சரியா அதையும் தாண்டக்கூடிய ஒரு இடத்துக்கு வர்றார். தாண்டிட்டாருன்னா அவரை வென்றுட்டாருங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கக்கூடாது. எப்பயுமே காலகட்டம் மாறும்போது அவர்களை வந்து அப்படி ஒப்பிடக்கூடாது. அதை தனித்தனியாக தான் பார்க்கணும். ஒருவர் தான் சிறப்பானவராக இருக்க முடியும் அப்படிங்கிற பிளாக் அண்ட் ஒயிட்டாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க எல்லாருமே ஒரு மாஸ்டர் கம்போசர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக தனித்துவமானவர்கள். அந்த மரபு ஏஆர் ரஹ்மான் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு தமிழ் திரைப்பட இசையில் ஒரு பெரும் சரிவு ஏற்பட்டிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்தளவில் அது ரொம்ப வந்த வேகத்தில் காணாமல் போகிற இசையாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு இளையராஜா பாடல்கள் வந்து இன்னைக்கு நான் பயங்கர ஆச்சரியப்பட்டேன். இலங்கை முழுவதும் பயணம் செய்யும்போது ஏறத்தாழ ஒரு 6 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு இதில் பயணம் செய்யும்போது 4 மணி நேரமும் இளையராஜா பாடல்கள் திரும்ப திரும்ப ஒலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இது இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதிகள் வந்து இசையமைப்பு என்பதை ரொம்ப ஒரு எளிதான விஷயமா மாற்றிருக்கு. அதனால் ரொம்ப எளிதாக அதுக்குள்ளே நுழைஞ்சிடலாம், அதில் வந்து சில விஷயங்களை செய்ய முடியும்னு நினைக்கும் போது அது வந்து ஒரு தற்காலிகமானதாக மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்முடைய திரைப்பட பாடல்கள் சில பாடல்கள் 30 வருஷம் 40 வருஷம் 50 ஆண்டுகள் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இதுக்கு இன்னைக்கு அந்த விஷயம் வந்து ஒரு வறட்சின்னு தான் நான் சொல்வேன் தமிழ் திரைப்பட இசையை பொறுத்தது. தொழில்நுட்ப வளர்ச்சிகள் வருகின்ற பொழுது அவர்களுடைய தொழில்கள் மாறுகின்றது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டீர்கள், அதாவது நீங்கள் நெறிஞ்சிமுனை கிராமத்தில் பிறந்து வளர்கின்ற பொழுது மின்சாரமே இல்லை, அந்த ஒரு விடயத்தை நீங்கள் குறிப்பிட்ட. ஆனால் இன்று எவ்வளவோ வசதி வாய்ப்பு இருக்கின்றது, தொழில்நுட்பம் எவ்வளவோ வளர்ந்திருக்கின்றது, இசைகளில் பல புரட்சிகள் கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் இன்றைய இளைஞர் யுவதிகள் எவ்வாறு தங்களை ஒரு இசையமைப்பாளராகவோ கலைஞனாகவோ வருவதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும்? இந்தியாவாக இருந்தாலும் சரி, இலங்கையாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு வந்து மிக முக்கியமான விஷயம், ஒரு இலக்கியத்தையோ இசையவோ ஓவியத்தையோ கற்றுக்கொள்வதற்கு ரொம்ப முக்கியமான அடிப்படை என்னன்னா உலகத்தை பார்க்கறது, அப்சர்விங் த வேர்ல்ட், வேடிக்கை பார்த்தல், இன்னும் சொல்லப்போனால் சும்மா இருத்தல். இந்த விஷயமே இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா எல்லா குழந்தைகள் கையிலையும் நம்ம ஒரு செல்ஃபோன் கொடுத்துருக்கோம். அந்த செல்பேசி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம் தான் வந்து அதிகமாக இருக்கே தவிர உலகத்தை பார்க்கறதே இல்லை. இப்போ நீங்கள் எப்போ ஒரு கவிதை எழுதுவீங்க? ஒரு பேருந்தில் பயணம் செய்யும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறீங்க, ஆடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, மேகங்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்கு, திடீர்னு ஒரு வரி உங்களுக்கு உருவாகலாம். அல்லது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்துக்கிறத மனதில் அசைபோடும் போது அது ஒரு கவிதையாக, ஒரு உவமையாக, உருவகமாக மாறும். அதே மாதிரி தான் ஒரு ஓவியன் எப்படி வர முடியும்? அவன் வந்து இயற்கையை அல்லது மனிதர்களை உற்று கவனிக்கும் போது தான் அவன் வந்து திரும்ப அந்த வரைகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. அவன் இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்க்கறது என்னன்னா, இந்த கவனித்தல், உற்று கவனித்தல் அப்படிங்கிற ஒரு ஒரு அடிப்படை ஸ்கில். இன்னைக்கு உலகத்தில் எங்களுடைய கல்வி புலத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டில் ஒரு மாணவன் அல்லது ஒருத்தன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா இன்னைக்கு 4 விதமான ஸ்கில்ஸ் தேவைப்படுதுங்கிறாங்க. 4 C's அதை. ஒன்று வந்து கிரியேட்டிவ் திங்கிங், படைப்பாற்றலுடன் கூடிய ஒரு கற்பனை; கிரிட்டிக்கல் திங்கிங், விமர்சனத்துடன் பார்க்கறது; கொலாபரேட் பண்ணுறது, கொலாபரேஷன்; கம்யூனிகேஷன். இப்போ இதில் எல்லாத்தையும் எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் நம்ம குழந்தைகளுக்கு முதல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் உலகத்தை கவனிக்கக்கூடிய தன்மையை இழந்து விட்டார்கள். அது வந்து வகுப்பறைகள்லாம் எதிரொலிக்குது. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காட்சி ஊடகத்தினுடைய 20 வருஷத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த புரட்சி அல்லது வந்து இந்த மாற்றம் வந்து அவருடைய கவனத்தை வெகுவாக சிதைத்திருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து 3 மணி நேர படங்கள், 5 மணி நேர சினிமாக்கள் இருந்துச்சு. இன்னைக்கு ஏன் 5 மணி நேர படங்கள் வர்றதில்லை அப்படின்னா, இன்னைக்கு யாராலும் என்ன செய்ய முடியாது,
5 மணி நேரம் ஒரு கவனத்தை செலுத்தி ஒரு படத்தை பார்க்க முடியாது. அப்ப இன்னைக்கு படங்கள் ஒரு 1.5 மணி நேரம் அளவுக்கு சுருங்கிருச்சு. இன்னும் கூட சின்ன படங்கள் வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் யூடியூப் வந்துச்சு. அப்புறம் 3 நிமிட வீடியோக்கள்னாங்க. அப்புறம் 10 செகண்ட் ரீல்ஸுக்கு நிக்குது இன்னைக்கு. இது எதை காட்டுது அப்படின்னா, ஒரு வகையில இவர்களுடைய கவனக்குறைவு குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. கவனத்தை குறைக்கிறதுல இந்த ஊடகங்கள் பெரும்பங்காற்றிருக்கு. அவர்களுடைய ஏன்னா அவங்கள தொடர்ந்து ரொம்ப பரபரப்பா வைத்திருப்பதுல இந்த ஊடகங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அது அவர்களுடைய கவனத்தை வெகுவாக சிதைத்து இன்னைக்கு குழந்தைகளுடைய மிகப்பெரிய பிரச்சனை வகுப்பறைகள்ல ஆசிரியர்கள் சந்திப்பது என்னன்னா, அவர்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேன்ங்கிறது வெகுவாக குறைந்து விட்டது. ஒரு 8 செகண்ட் தான் ஒரு குழந்தையாலேயோ அல்லது நமக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு முதியவர்களா இருப்பவர்கள் எல்லாம் அப்படியே இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. நம்மளும் ஏறத்தாழ அந்த இதுக்கு வந்துட்டோம், அந்த பேட்டர்ன்ல வந்துட்டோம். ஸோ அதனால ஒரு 8 செகண்ட் கூட அதுக்கு மேல இன்னைக்கு ஒருத்தரால தொடர்ந்து ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது என்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இதை எப்படி சரி செய்வது என்பதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அதுவும் குறிப்பாக இந்தியா அல்லது கிழக்கு நாடுகள்ல இருக்கக்கூடிய மேற்கத்திய நாடுகள்ல அந்த பிரச்சனை கொஞ்சம் குறைவா இருக்குமோன்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகளை பார்க்கும்போது அவர்கள் நம்முடைய குழந்தைகளோட ரொம்ப கிரியேட்டிவா படைப்பாற்றலுடன் இருக்கிறார்களோ என்ற ஐயம் எனக்கு இருக்கிறது. அதனால பொறுத்தளவுல இந்தியாவில் எங்களுடைய தமிழ்நாட்டு சூழல்ல வகுப்பறைகள்லையும் கல்லூரிகள்லையுமே மாணவர்கள்ட்ட எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை இந்த பிரச்சனை தான். நன்றி. இன்றைய தினமும் துறைக்கப்பால் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இன்றைய தினம் துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் இந்தியாவிலிருந்து மதுரை மாவட்டத்திலிருந்து வருகை தந்த பிரபாகரன் என்கின்ற பிரமுகர், அதாவது எவ்வாறு தன்னை முக்கியமாக ஒரு விடயத்துக்கு வந்தார். தான் ஒரு ஆசிரியராக இருந்து, பேராசிரியராக இருந்து, ஒரு எழுத்தாளனாக இருந்து, ஒரு இசையமைப்பாளனாக இருந்து, இவ்வாறு தன்னால் ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் ஒரு விருப்பத்துடன் பயணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று முக்கியமாக இன்றைய இளைஞர் யுவதிகளுக்கு ஒரு விடயத்தை கூறியிருந்தார். அதாவது கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை அவர்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். அதை பயன்படுத்துவதனூடாக அவர்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் என்ற ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார். அவருக்கு நாங்கள் இந்த நேரம் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திப்போம். வணக்கம்.